ஓடிருக்கிறது பார்த்தீங்களா, மீட்டரில் ஓடிருக்கிறது 1040 கிலோமீட்டர். பேமெண்ட்டுக்கு பைசா கேட்டாங்க. 200 ரூபா சில்லறை 200 ரூபா கொடுத்தேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாகர் பார்த்த மாதிரி போயிட்டு இருக்கோம். ஸோ திடீர்னு ஒரு மழை வரும், காட்டுக்குள்ளே ஓட்டுற மாதிரி இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. நான் பெருசாக யோசிக்கல, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு. திடீர்னு பார்த்தா ஒரு மலை மேலே ஏறிச்சு. அது ரொம்ப பெருசுலாம் இல்லை, ஒரு சின்ன மலை தான். ஸோ அதை தாண்டி கொஞ்சம் தூரத்துக்கு எப்படியே காட்டிலே தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. நானும் ரொம்ப நேரமாக எங்கே தான் அந்த காடுன்னு பார்த்தேன். ஃபைனலாக இப்போ தான் அந்த காடு நாங்கள் ரீச் ஆகிடுச்சு. இந்த சோழர்கள் அந்த இடத்த தேடி வந்துட்டோம் அப்படின்னாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ தான் நாங்கள் அந்த காடை பார்த்தோம். ஸோ அந்த காடுக்குள்ளே ட்ராவல் பண்ணால் திடீர்னு பார்த்தா குட்டி மலை. அதை ஓட்டுற அந்த எக்ஸ்பீரியன்ஸே தனியாக இருக்கும் இல்லையா. நிறைய பேருக்கு இது பிடிக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதாவது காட்டில் ஓட்ட அந்த மாதிரி மலை பிரதேசத்தில் ஓட்டுவாங்கல்ல, கொடுக்குறதுக்கு ஹேர்பின் பெயிண்ட் அதெல்லாம், அதில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு சாகர் பார்த்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. இப்போ பிளான் என்னன்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. தூக்கம் வர வரைக்கும் ஃபுல்லாக ஓட்டலாம். தூக்கம் வந்ததுன்னா அப்படின்னா எங்கேயா ஒரு இடத்துல பார்த்து தூங்கிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் மாறிடுச்சு. ஏன்னா டோட்டலாக பார்டருக்கு 400 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ இப்போ வண்டி எடுத்தாலுமே நான் ஸ்டாப்பாக ஓட்டினா நைட்டு ஒரு 1 மணி 2 மணிக்கெலாம் அங்கே பார்டர் போயிடலாம் அப்படின்ற கணக்கில் போகிறோம். சரி, இருந்தாலும் யாராவது ஒருத்தருக்கா தூக்கம் வரும் இல்லையா நைட்டில், அதனால் அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் பண்ணிப்போம் அப்படின்ட்டு பொறுமையாக போயிட்டு இருக்கோம். எப்படியோ ஒன்று நாளைக்கு காலையில் நம்ம விடியும் போது பார்டரில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணணும். ஏன்னா எம்பியில் ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் தாண்டிட்டோம் அப்படின்னா நாளைக்கு டே ஃபுல்லாக ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு நைட்டு மட்டும் ஒரு சாயங்காலம் அதே மாதிரி ஒரு 6 மணி வாக்கில் கிளம்பணும் அப்படின்னா எம்ஹெச்சை பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சு வச்சுருக்கோம். இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. ஏன்னா திடீர்னு பிளான் மாறும் இல்லையா, அதனால் அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரில. ஏன்டா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரியும் எம்ஹெச்சில் பகலில் ஓட்டினா நம்ம அந்த பக்கம் வந்தோம் இல்லையா, அதில் திருட்டு பயம், அதாவது நம்ம சோழாப்பூர் ரூட்டில் வந்து வந்தோம் இல்லையா, அதில் வந்து திருட்டு பயம் அதெல்லாம் இருந்தது. இதில் எப்படின்னா திருட்டு பயம்லாம் கிடையாதான். ஸோ அந்த காடு போடுவாங்கல்ல, அது 2-3 இடத்துல இருப்பாங்க. ஸோ அதனால் காடு போடுறதுக்கு தேவையில்லாமல் எதுக்கு காடு போடணும், அந்த காடுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு வெயிட் பண்ணி நைட்டே கிளம்பலாம்ல, ஒரு 4000 ரூபா சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதுவும் கரெக்டு தானே அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகி கிளம்பி போயிட்டுருக்கோம். நான் உண்மையாகவே சொல்கிறேன், இப்போ நான் வர இந்த ரோடு அவ்வளோ சூப்பராக இருக்குது. 2 பக்கம் மலை, ஒரு மாதிரி நல்லா இருக்குது, அந்த வியூ நல்லா இருக்குது. எத்தனை பேர் இந்த இடத்துல மிஸ் பண்ண போகிறீங்களோ தெரில. டிரைவர் ஃபீல்டில் இருக்கவங்க கண்டிப்பாக இதெல்லாம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. இன்னும் நீங்கள்லாம் அடுத்த ஜென்ரேஷன் வரீங்கல்ல, அவங்களாம் வந்து கண்டிப்பாக இந்த இடத்த பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஃபுல்லாகவே தேக்க மரம் தான். தேக்க மரத்துலேயே இந்த மலைங்க இருக்குது. அடுத்த கட் பண்ணுமா? சரி, ஓகே. ஸோ நம்ம எம்ஹெச் அவுட் ஆக போகிறோம். இது எந்த இடம்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்தோட பேர் கவாசா காடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே ஃபஸ்ட்டு விஷயம், இந்த லெஃப்ட் ரைட்டில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு க்ரீன் கலரில் ஒரு போர்டு மாதிரி தெரியுதா? ஸோ அது எதுக்குன்னா, இங்கே இந்த பாருங்க, அந்த வைல்ட் அனிமல்லாம் இருக்குல்ல, இந்த வைல்ட் அனிமல்லாம் இருக்குல்ல, அதுங்கள
அதாவது ரொம்ப பெரிய பெரிய மிருகங்கள்லாம் இருக்கா, அதாவது புலி அந்த மாதிரி மிருகங்கள்லாம் இருக்குது. அது இந்த பக்கம் வராமல் இருக்கிறதுக்கு இது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் சைடில் பார்த்தா பெரிய காடு தான், அதாவது 2 பக்கமே ஃபுல்லாக காடு தான். அந்த காடோட டவுனில் தான் இப்போ இறங்கிட்டு இருக்கோம். ரொம்ப பார்த்து போக வேண்டிய காடு இது ஒன்று. நம்ம தொப்பூர் காடு இல்லை, அதை விட கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்கும். அந்த மாதிரி நினச்சிடாத, இல்லை இது அதை விட கொஞ்சம் மோசமாகவே இருக்கும். பொறுமையாக வந்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்தளவுக்கு இன்னும் நம்ம தொப்பூர் அளவுக்கு எனக்கு பெருசாக தெரியல, ஒரே மாதிரி தான் தெரியாத மாதிரி இருக்குது. ஸோ அதை விட அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆக போகிறோம் இல்லையா. நம்ம டீசல் எங்கே அடித்தோம், நம்ம யூபியில் அடித்தது, சரி ஹரியானாவில் அடித்தது டீசலு. கிட்டத்தட்ட நம்ம வண்டி இப்போ ஓடிருக்கிறது பார்த்தீங்கன்னா மீட்டரில் ஓடிருக்கிறது 1040 கிலோமீட்டரு. ஓடிருக்கு. இப்போ தான் நம்ம வண்டியில் ட்ரை லைட் எரியுது. டீசல் பிடிக்க பங்கு போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் 60 கிலோமீட்டர் இருக்குது. ஆக்சுவலாக அந்த டீசலே போகலாம், என்னன்னா நம்ம 50லேயே போகணும். அப்படி போனால் போயிடலாம். இப்போ அவங்க முன்னாடி போயிட்டனால யுவராஜ் அண்ணா இப்போ செக் போஸ்ட்டில் நிற்கிறாப்புல, நம்ம சேட்டா முன்னாடி போயிட்டுருக்காப்புல. நம்மளுக்கு அவருக்கு ஒரு 1 கிலோமீட்டர் வித்தியாசம், 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வித்தியாசம். எப்படியாவது அழுத்தி பிடிச்சி அங்கே போயிட்டுன்னா எம்ஹெச்சில் ரேட்டு கம்மி, டீசல் ரேட்டு கம்மி, அங்கே போய் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா மறுபடியும் இங்கேயே ஒரு 2000 கொடுத்து 2000 1000 ரூபாய்க்கு போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். எப்படியாவது நான் அங்கே போயிடலான்னு ட்ரை பண்ணுறேன். அதை பார்ப்போம் எந்த அளவுக்கு பாசிபிளாக தெரியல. நான் கூட ஸ்டார்டிங்கில் தொப்பூர் அளவு கணக்கு பண்ணிட்டேன். இந்த மலை பார்த்தா நம்ம திருப்பதியிலேருந்து கீழே இறங்குவோம்ல அந்த மலை மாதிரி இருக்குது. ரொம்ப தப்பாக கணக்கு போட்டேன். அதுவும் இல்லாமல் இப்போ மழை வேறு பெஞ்சிருக்கா. இங்கே அங்கங்கே பாருங்கள், இது இந்த இடம் சிமெண்ட் ரோடு. இப்போ நான் வந்து இடம்லாம் கொஞ்சம் இடம் தார் ரோடு. இந்த மாதிரி இப்போ தார் ரோடு ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. அங்கே திடீர்னு தார் ரோடு இருக்கா, அதெல்லாம் மழை பெஞ்சதுக்கும் வீலே நிற்காது. அது பிரேக் அடித்தாலும் வண்டி வளண்டு வருது. அதில் நீங்கள் வந்தாலும் கொஞ்சம் பார்த்து சேஃபாகவே வந்துக்கங்க. ஆக்சுவலி இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, நான் இங்கே லைவாக பார்க்குறேன். உங்களுக்கு இந்த லென்ஸ் இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்காது, ஏன்னா மழை பெஞ்சிருக்கனால கண்ணாடிக்கு அந்த பக்கம் அப்படியே இருக்குது. இங்கே லைவாக பார்க்குறோம், அவ்வளோ நல்லா இருக்குது. 2 பக்கமும் காடு தான். இவங்க மலையிலேருந்து இந்த ரோடை ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது மலையை தகர்த்தி தான் இந்த ரோடை போட்டிருக்காங்க. நீங்கள் நான் லைவாக பார்க்குறது வந்து பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். இடம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த இடத்துல வந்தீங்கன்னா பார்த்துட்டு போயிடுங்க. பிரதேசோட பார்டர் அவுட் ஆக போகிறோம். பார்டர் எக்ஸாக்டாக நியரில் தான் இருக்குது, ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இந்த வண்டி போகிறனால உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். வேறுங்க சார், ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம எந்த ஸ்டேட்டு முடிச்சிருக்கோம்னா மத்திய பிரதேச முடிச்சிருக்கோம். இதில் போய் லைனில் நின்று வெயிட் ஏறி இறக்கி, ஸோ இந்த இடம் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வேமெண்ட்டில் போயிட்டு தான் போகணும். அதாவது இந்த ஓன் போர்டு கார்லாம் ப்ராப்ளம் இல்லை. நம்ம மாதிரி டீ போர்டு வெஹிக்கிள்லாம் கண்டிப்பாக நம்ம வேமெண்ட் ஏற்றி தான் இறக்கணும். இப்போ தான் டாஸ்கே இருக்குது. ஏன்னா ஒரு வண்டி பாஸ் ஆகிறதுக்கும் மினிமம் 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஆகும். அப்படி கணக்கு பண்ணி இங்கே எத்தனை வண்டி இருக்குன்னு இந்த செக் போஸ்ட் தாண்டறதுக்கே நம்மளுக்கு ஒரு 3/4 மணி நேரம் பக்கமாக ஆகிடும். ஸோ இதோட நம்ம செக் போஸ்ட் அவுட் ஆகிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயில் என்னன்னு சொல்கிறேன். இங்கே எவ்வளோ பேமெண்ட் கொடுத்துருக்கேன். எப்போவுமே எந்த பக்கம் வந்தாலும் எம்பி உள்ளே வந்து வெளியே போகிறதுக்கு எம்பி உள்ள எந்த ஸ்டேட் எந்த பார்டர் பக்கம் வந்தாலும் 100 ரூபா பேமெண்ட்டுக்கு 300 ரூபா ஆர்டிஓக்கு. ஸோ இதுதான் கணக்கு. ஆனால் இங்கே எவ்வளோ ஆகுதுன்றது தெரியல, கொடுப்போம், கொடுத்து பார்ப்போம். அது இல்லாமல் ஒரிஜினல் தேவைப்படும் தான், கரெக்டு தான். அது எல்லாத்தையும் ஆல்ரெடி வண்டி இந்த பாயிண்டில் இதில் போயிருக்கு, இந்த ரூட்டில் போயிருக்கு. இருந்தாலும் மறுபடியும் நம்மக்கிட்ட பணம் கேட்குறாங்க. அந்த மனக்கவலையிலே என்ன பண்ணிட்டேன், 100 ரூபா போ அப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். எழுதுனது
ஸோ அவர் கிட்ட ஒரு மாதிரி காட்டுற பாருங்க. எதுக்கு எழுதுனாருன்னு தெரியல, கேட்டால் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னும். சரி வாங்க 2 வண்டி ஒன்றா போனீங்கன்னா என்ன திட்டுவாங்க பின்னாடி வர வண்டிக்காரன். முதல்ல ஒரு வண்டி உள்ளே விடுங்க, அப்புறம் என்ன பண்ணுங்க இன்னொரு வண்டி மூஞ்சி உள்ளே விட்டுருங்க.